வணக்கம். நீலகிரி மாவட்டம் வனங்களும் சோலைகளும் நிறைந்த பசுமையான இடம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகள் என்பது கூடியிருக்கிறது, பெருகி இருக்கிறது, அதிக அளவு நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் நித்தமும் பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் பாருங்கள், பார்ப்பதற்கே ஒரு அழகான மலைகளும் சோலைகளும் வீடுகளும் பார்க்கின்ற குடியிருப்புகளும் அதை மேகக்கூட்டங்கள் தொட்டு கொண்டிருப்பதை போல மலை சிகரங்கள், வானங்கள் கையுக்கு எட்டுமோ என்று சொல்லுகின்ற இயற்கை எழில் கொண்ட காட்சியோடு இந்த நீலகிரி மாவட்டம். இப்படிப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் கரடிகள் இன்றைக்கு அதிக அளவு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது அங்க நீலகிரி மாவட்டத்திலே வாழுகின்ற மக்களுக்கு. நீலகிரி மாவட்டம் வண்டிசோலை பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் கரடி உணவு தேடி அடிக்கடி வருகிறது. கிராம மக்கள் அச்சத்தில் பயத்திலும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் இன்னும் வனத்துறையிடமும் அவர்கள் புகாரினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேஷன் வீக்லியா டக்குன்னு ஏர்போர்ட் வரைக்கும் இப்ப நாங்க ஏன் வந்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா, இந்த கரடிது பிரச்சனை இருக்கிறதுனாலதான் வந்திருக்கோம். பொதுமக்கள் ரொம்ப அச்சத்துல இருக்காங்க. ஸ்கூல் பசங்க, அப்புறம் ஆபீஸ் போயிட்டு வரவங்க எல்லாமே அந்த பாதையில போயிட்டு வர்றதுனால அந்த வழிதான் அது வந்துட்டு இருக்குது அடிக்கடி. இதனால மக்கள் வேலைக்கு போறதுக்கோ இல்ல சாதாரணமா அவங்க வெளியே போறதுக்கே ஒரு அச்சத்துல இருக்காங்க. இதனால இந்த கரடியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதை ஒரு கூண்டு பிடிச்சு அதை காட்டுல விடுற மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை அவ்வளவுதாங்க. இப்படி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற போது இங்கே பாருங்கள், ஒரு கரடி கோத்தகிரி பகுதியிலே பால்வண்டி ஒன்று அதிகாலையில் அதை விநியோகம் செய்ய வேண்டும் கடைகளுக்கும் மக்களுக்கும் என்று ஒரு பால்வண்டி அங்கே நிற்கிறது. அந்த பால்வண்டியினுடைய
கேட்டும் மூடப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த அதிகாலை வேளையிலே மூடப்பட்டு வண்டியிலே இருக்கின்ற அந்த பாலை ஒரு கரடி எவ்வளவு நேக்காக அழகாக மனிதர்களை போல திறமையாக அந்த டோரை கதவை திறக்கிறது பாருங்கள். திறந்து அதன் உள்ளே இருக்கின்ற பால் பாக்கெட்டுகளை எல்லாம் கீழே தள்ளுகிறது. தள்ளி அந்த பால் பாக்கெட்டை குடித்தும் அதை அனாவசியமாக அதை கீழே சிந்தியும் செய்து கொண்டிருக்கிறது இந்த கரடி என்பதை நீங்களே கவனியுங்கள். தேயிலை தோட்டங்கள் குடியிருப்பு பகுதியில் உலாவி வரும் தொடர்கதையாக உள்ளது இந்த கரடிகள். கோத்தகிரி அருகே உள்ள கேர்பெட்டா பகுதியில் பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்யும் வாகனம் நின்றிருந்த வேளையில் அதனுடைய கதவுகளை நேக்காக மனிதர்களைப் போல திறந்து அதில் பால் பாக்கெட்டை எடுத்து ருசி பார்த்தது. இந்த காட்சி அங்கிருந்த சிசிடி கேமராவிலே பதிவாகியிருக்கிறது என்று இன்றைக்கு இந்த காட்சிகளெல்லாம் ஊடகங்கள் மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகமும் வனத்துறை அதிகாரிகளும் இந்த கரடிகள் செய்யும் அட்டகாசத்தையும் கரடிகளால் மக்களுக்கு பயமும் அச்சமும் ஏற்பட்டிருப்பதை போக்கி கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்களும் கோத்தகிரி பகுதியிலே கேர்பெட்டா பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களும் இன்னும் வண்டிச்சோலை கிராம பகுதியிலே இருக்கின்ற மக்களும் பல்வேறு நீலகிரி மாவட்ட பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று கோத்தகிரி பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் இதைப்போல வண்டிச்சோலை பகுதியிலே இருந்து எஸ்ஜி நிக்கோலஸ் அவர்களும் இந்த தகவலை தந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து
நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதை சிறப்பான ஒரு செய்தியாக அழகாக கரடிகள் வந்து பாலை எடுத்து குடிப்பதும் கரடிகள் வருகின்ற காட்சிகளை எல்லாம் நான் சொல்ல சொல்ல நேர்த்தியாக இதை எடிட்டிங் செய்து தொகுத்து சிறப்பான ஒரு செய்தியாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூபில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம். இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் சிரமத்தோடு உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். செய்திகள் சிறப்பாக இருக்கிறதா? நீலமலை தொலைக்காட்சி செய்தியாளர்கள் சிறப்பான செய்திகளை எஸ்ஜி நிக்கோலஸ் அவர்களும் திரு ஆஷா அமீத் அவர்களும் தந்திருக்கிறார்களா? இதை சிறப்பான செய்தியாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறாரா என்பதை நீங்கள் கருத்துக்களை யூடியூப் பகுதி கமாண்ட் பகுதியிலே கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று அன்போடும் கேட்டு, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்